ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகத்திலே 118வது அதிகாரத்திலே 23வது வசனம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இன்றைக்கு எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படும்படியாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய போகிறார். என்ன அற்புதம் செய்ய போகிறார்? மேலே வேதத்துல வாசிக்கிற போது, வீடு கட்டுகிறவள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்க வாழ்க்கையை உயர்த்த போகிறார். உங்களை கர்த்தர் மேன்மையாக வைக்க போகிறார். அதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, வீடு கட்டுகிறவர் பாத்தீங்கன்னா, வீடு கட்டுவதற்கு அஸ்திபாரம் போடுவார்கள். அப்படி அஸ்திபாரம் போடுவதற்கு முன்பாக அந்த இடத்தில் ஒரு கல்லை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை வைத்துதான், மூளைக்கல்லை வைத்துதான் அந்த முழு கட்டடத்தையும் கட்டுவார்கள். அப்படி கட்டும்போது என்ன தெரியுமா செய்வாங்க? நல்ல கல்லாக இருக்க வேண்டும், சரியான கல்லாக இருக்க வேண்டும் பார்த்து தேர்வு செய்வார்கள். ஏனென்று கேட்டால், அந்த கல்லிலே எந்த ஒரு குறைவும் இருக்கக்கூடாது என்று சொல்லி தேர்ந்தெடுப்பார்கள். பாருங்க, கல்லில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸ் இருக்கும். சில கல் ஒழுங்காவே இருக்காது, சைஸ் சரியாவே இருக்காது, எங்கேயாவது உடைஞ்சு போயிருக்கும், முனை உடைந்து போயிருக்கும். ஆனா நல்ல கல்லா இருக்கணும்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அந்த கல்லைத்தான் கொண்டு வந்து மூளை கல்லா வைப்பாங்க. ஆனா எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, புறக்கணிக்கப்பட்ட கல்லை கொண்டு வந்து மூளைக்கல்லா யாரும் வைக்க மாட்டார்கள். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். புறக்கணிக்கப்பட்ட கல்லை கொண்டு வந்து கர்த்தர் மூளைக்கல்லாக வைத்தார். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, புறக்கணிக்கப்பட்டவர்களை கனப்படுத்துகிற தேவன், புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு வாழ்வு தருகிற கர்த்தர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை உயர்த்த போகிறார். ஒருவேளை நீங்கள் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உங்க குடும்பத்தாரால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உங்க வேலை ஸ்தலத்தில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடும். ஆனால் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்க வாழ்வை மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். அதான் சொன்னார், அது கர்த்தராலே ஆயிற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். அது கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்காக செயல்பட போகிறார். உங்க வாழ்வை மாற்றுவதற்காக அவரே காரியங்களை நடப்பிக்க போகிறார். அது கர்த்தராலே நடக்கக்கூடிய ஒரு காரியம். அதுதான் வேதம் சொல்லுகிறது, அது கர்த்தராலே ஆயிற்று, அது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்படும்படியாய் வியக்கும்படியான உயர்வை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தருவார். உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். விதத்தில் வாசிக்கிற பொழுது ரூத் என்கிற பெண்ணை குறித்து வாசிக்க முடியும். ரூத் என்கிற ஒரு பெண் மோவாபிய ஸ்திரியாக இருக்கிறார். அவள் பஞ்சம் பிழைக்கும்படியாக அந்த பெத்லெகேம் என்கிற இடத்துக்கு வருகிறாள். தன்னுடைய மாமியாகிய நகோமியோடு சேர்ந்து வருகிறாள். வாழ்வை இழந்த ஒரு பெண், ஆனால் ஆண்டவரை தேடி வந்தாள். ஆண்டவர் தான் தனக்கு தேவன் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனை நம்பி அடைக்கலமாக வந்தாள். கர்த்தர் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தார். வேதத்தில் வாசிக்கிற பொழுது போவாஸ் என்கிற மனிதனை சந்திக்கிறார். அந்த போவாஸ் என்கிற மனிதன் இப்படி சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் செட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி அந்த பெண்ணை ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவரை நம்பி வருகிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை தேடி வருகிறவர்கள் ஒருவரும் கைவிடப்படுவதில்லை. அந்த இடத்திலே கர்த்தர் அந்த மோவாபிய ஸ்திரியை ஆசீர்வதித்தார். ரூத் என்கிற பெண்ணை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாருங்க, போவாசை அவள் திருமணம் செய்து கொள்கிறார். 2 பேரும் இணைக்கப்படுகிறார்கள். அந்த சந்ததியிலே தான் தாவீது வருகிறதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, வாழ்வை இழந்த ஒரு பெண்ணுக்கு மறுவாழ்வு தருகிற ஆண்டவர், வாழ்வே இல்லை என்று சொல்லி கலங்கி திகைத்து போய் வாழ வழி தெரியாமல், அடுத்த வேளை உணவுக்கு வழி தெரியாமல் வேறொரு தேசத்துக்கு பஞ்சம் பிழைக்க வந்த ஒரு பெண், ஆனால்
அந்த பெண்ணை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த பெண்ணை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, அந்த கல்லை கொண்டு வந்து மூளைக்கல்லாக வைத்தார். தாவீதின் சந்ததியிலே அந்த பெண் எழுதப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் அந்த பெண்ணுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட ரூத் என்கிற ஒரு புத்தகமே வேதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனங்களே, புறக்கணிக்கப்பட்டவர்களை கனப்படுத்துகிற கர்த்தர், புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு வாழ்வு தருகிற கர்த்தர். புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை கை தூக்கி எடுக்கிறதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறியது. என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த நிறைவான பலனை அந்த ரூத் பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கும் கூட நீங்கள் ஆண்டவரை அடைக்கலமாக தேடி வருகிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நிறைவான பலன் உண்டாகும். அந்த இடத்திலே புறக்கணிக்கப்பட்ட ரூத்தை எப்படி கர்த்தர் கனப்படுத்தினாரோ, உயர்த்தி வைத்தாரோ, அதே போல புறக்கணிக்கப்பட்ட உங்களை முதன்மையான ஸ்தானத்தில் வைத்து மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். இது எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் கூட கைவிடப்பட்ட உம்முடைய பிள்ளைகள், புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகள், வாழ்விழந்த பிள்ளைகளுக்கு மறுவாழ்வு தரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தும்படி நான் ஜெபிக்கிறேன். அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக பிள்ளைகளை எல்லா மனுஷருக்கும் மத்தியிலே ஆச்சரியமாய் உயர்த்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.